அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற ஸ்டாக் வந்து எஸ் பேங்க் ஓட ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுத்துலேயுமே நமக்கு இது வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனுடைய மார்க்கெட் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா 73,515 கோடி இதில் வந்து மார்க்கெட் கேப்பாக இதில் இருக்குது. ஓவரால் மார்க்கெட் கேப் ஆக்சுவலாக இதில் வந்து நமக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து 25 ரூபா இப்போ நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 1 இயர்க்கு முன்னாடி வந்து 15 ரூபாக்கும் கீழே 12 ரூபா 13 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இப்போ 25 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனுடைய புக் வேல்யூ 13 ரூபான்னு இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபான்னு வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்க்குற பட்சத்தில் கரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 1 இயருக்கு நம்ம முன்னாடி 2023 February நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கூட அப்போது எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு வந்து 15 ரூபா, மார்ச்சில் 15 ரூபா 14 ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. பட் இப்போது இதனுடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 25 ரூபா 26 ரூபா ஹிட் பண்ணி 25 ரூபாய்க்கு கீழே இறங்கியிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக க்ளோசிங் ப்ரைஸில் இது இருக்குது. ஸோ இதனுடைய கான்ஸ் தான் இதில் அதிகமாக இருக்குது, ப்ரோஸ் எதுவுமே கிடையாது. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் எதுவும் தர்றதில்லை. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸே இந்த கம்பெனிக்கு இல்லை. இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் இப்போ லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து இப்போ அப்கமிங் டேஸில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய எஃப்ஐஐ அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதில் எவ்வளோ ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க அவங்க வந்து கிட்டத்தட்ட 23% வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு செப்டம்பரில் வந்து நமக்கு டிஐ அது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40% ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குங்கன்னா 0.01% வந்து கவர்மெண்ட்டும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து பப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா 35 ஆல்மோஸ்ட் 36% வந்து இதில் பப்ளிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரையில் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணும்போது ஒரு வாட்டி உங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்குறது வில் பி பெட்டர். நம்ம சொன்ன மாதிரி இதில் ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் லாஸ்ட் அந்த 1 மந்தில் 1 இயரில் பார்த்தோன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. நமக்கு இதில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஆக்சுவலாக பாருங்கள், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0ல் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நமக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி 40% இதில் இருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் 23% இதில் இருக்காங்க. தென் வந்து ரீட்டெயில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது ரீட்டெயில்ஸ் நம்மளை மாதிரி ரீட்டெயில்ஸ் நிறைய பேர் வந்து இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய பர்சன்டேஜும் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாகவே பென்னி ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா ரீட்டெயிலர் இன்வெஸ்டர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. பட் ஆனால் இதில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அட் த சேம் டைம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் எப்போவுமே சொல்கிறேன், பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மினிமலாக தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து சப்போஸ் லாஸ்ட்லேயே போனாலும் நமக்கு அதனால் அதிகமான பாதிப்பு இருக்காதுங்க. ஸோ இதில் டிவிடெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா இவங்க கடைசியாக எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 2019 தான் 2 ரூபா அப்படின்ற டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு 2020 ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமே ஸ்டில் இது வரைக்கும் இவங்க ஒன்றும் டிவிடெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. தென் கார்ப்பரேட் ஆக்ஷன் நம்ம பார்த்தோன்னா அது கார்ப்பரேட் ஆக்ஷனும் ஒன்றும் இல்லை. போனஸோ ஸ்பிட்டோலாம் இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ ஃபியூச்சரில் வந்து எதுவுமே அவங்க கொடுக்குறதா இல்லை. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டிங்கில் இது வந்து மந்த்லி கேண்டில் சார்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டு 3 மந்த்தாக வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டிங்கை வந்து கொடுத்துட்ருக்கு. 15 ரூபாலேருந்து 25 ரூபா 10 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஒரு 1000 ஷேர் வாங்கியிருந்தோம். உதாரணத்துக்கு நம்ம சொன்னோன்னா 16,000 வாங்கியிருந்தோன்னா இப்போ வந்து 25,000 லாஸ்ட்டு 3 மந்தில் மட்டும் இதனுடைய ஏற்றம் வந்துருக்கு. பட் ஆனால் எல்லா டைமுமே இது மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ப்ரிடிக்ஷன் தான். பட் அதை அந்தந்த பேங்க் நியூஸுக்கு தகுந்தாப்பில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்கோ ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெப்கோ ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதனுடைய பேங்க் ஸ்டாக்ஸ்னுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வால்டைல் வந்து அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. அது என்ன ரெப்போ ரேட் அப்படின்னா நம்ம வந்து யூஸ்வலாக பேங்க்கில் லோன் வாங்குகிறோம் இல்லையா, இந்த பேங்க்கு
ஆர்பிஐ கிட்ட இருந்து நமக்கு வந்து லோன் வாங்கும். ஸோ அது மாதிரி லோன் வாங்கும்போது இந்த பேங்க்குக்கு ஃபினான்ஸ் பண்ணுற அந்த ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ரெப்கோ ரேட்டுன்னு சொல்லிட்டு அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம பேங்க்கில் வாங்குற அந்த லோனுக்கான ரேட்டும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள், டெய்லி கேண்டலில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த டெய்லி கேண்டலில் பாருங்கள், அப்படியே கண்டினியூஸாக இந்த 10 நாள் வந்து ரூ. 20லேருந்து ரூ. 25 அப்படியே கண்டினியூஸா ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனாலிசிஸ் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஸ்டாக்ஸில் சந்திப்போம். தேங்க்யூ. பை பாய்.